கேஎஃப்சி போலான்னு நம்ம இன்னைக்கு கிளம்பிட்டோம். சாப்பாடா எங்க அப்டின்னா, ஆர்எஸ்புரம் பிரான்ச்சுக்கு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நேரா வண்டி எடுத்துட்டோம். ஆர்எஸ்புரம் எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம்னா, ஆர்எஸ்புரம் மெயினுக்கு போ வேண்டாம். அந்த முன்னாடியே இருக்கு. முன்னாடியே அப்டின்னா, நம்ம அந்த ஒரு வந்தோம் அப்டின்னா, முன்னாடி ஒரு 4 ஜங்ஷன் வரும். அந்த 4 ஜங்ஷன் பக்கத்திலேயே வந்து டிசிஎல் ஷோரூம் இருக்கும். அது பக்கத்திலேயே கேஎஃப்சி பிளஸ் பீஸா ஹட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போற ஏயா இந்த 4 ரோடு கனெக்ட் ஆகும். ஆர்எஸ்புரத்துல வந்து இந்த 4 ரோடு கனெக்ட் ஆகும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்பாட் தான். சரிங்களா? அது பீஸா ஹட்டுங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு. ஸோ கேஎஃப்சி இப்ப ஆட் ஆன் ஆயிருக்கு. இதுதான் கேஎஃப்சி. கேஎஃப்சில பார்த்தீங்கன்னா, பெரிய பில்டிங்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவும் என்டர் ஆயிருக்கும். பீஸா ஹட்டும் இருக்கும். அங்க ஹையரிங் போட்டிருக்காங்க. கேஎஃப்சில ஹையரிங் போயிட்டு இருக்கு போல இருக்கு. யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 9:10க்கு வேலைக்கு வருவது, மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் அந்த பக்கெட்ட கவுத்தி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு அழகா இருக்கு. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா, லைட்லாம் போட்டிருப்பாங்க. லைட்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆர்எஸ்புரம் லொக்காலிட்டில அந்த ஒரு இதே பார்த்தீங்கன்னா, இந்த கடைய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராண்டா தெரியும். அதாவது பீஸா ஹட்டும், கேஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராண்டா தெரியும். ஓ, நீ அப்படி வரியா? அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். 99 சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து அது வாங்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா என்ன அப்படின்னா கேஎஃப்சி பொறுத்தவரைக்கும் நீட் அண்ட் கிளீன். அதாவது வந்து கிளீனா இருக்கும். நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்குவாங்க. செல்ஃப் சர்வீஸ் தான். செல்ஃப் சர்வீஸ் தான். போயிட்டு அப்புறம் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அங்க என்னென்ன காம்போஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தாத்தாவோட டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளிக்க போட்டுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து இந்த டைம் வந்து லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி லெக் பீஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். சுற்றி பார்த்தா தாத்தாவோட கேஎஃப்சி தாத்தாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு வந்துருச்சு நம்ம கேஎஃப்சி சிக்கன் வித் கோக் தான் சொல்லியிருந்தோம். போதுமா? பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. சிக்கன் பார்த்தோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெக் கொடுத்துருந்தாங்க. 5 லெக் பீஸு. 5 லெக் பீஸும் பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன அப்படின்னா லெக் பீஸ் பார்க்கும்போது லெக் பீஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லெக்கும் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு. ஒரு லெக் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு. இன்னொரு லெக் எடுத்து பார்க்கும்போது அது லெக் பீஸா என்னன்னு லெக் பீஸா இல்லை, அதாவது இந்த விவேக் படத்தில் சொல்கிற மாதிரி காக்கா காலை போட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த லெக் பீஸ் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு கேஎஃப்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நல்லா கிறிஸ்பியாகவும் அந்த மசாலா தான் கிறிஸ்பியாகவும் டெண்டராகவும் இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த லெக் பீஸ் வந்து என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்க இங்கே பாருங்கள். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்குது. இது பார்க்கும்போது என்னடா ஸ்கேம் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. சரிங்களா? அதாவது கிலோ கணக்கில் வாங்குறாங்களா இல்லை பீஸ் கணக்கில் போடுறாங்களான்னு என்னன்னு தெரியல. பட் வந்து இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனால் டேஸ்ட் வைஸ் எந்த இதுவும் கிடையாது. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியாக மெயின்டைனும் பண்ணுறாங்க. ரோட் வியூ பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை குவாலிட்டி ஹை எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அப்புறம் நம்ம சாப்பிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். டாட்டா பாய் பாய்னு. தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.